So we are in the final part now. So what is the next idea for Tufin? How do you want to expand that? And how do you want to help women? So it's the final outcomes. ஸோ லேடி வந்து எனக்கு அவங்க ப்ரெக்னெண்டாக இருந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. ஸோ ரெகுலராக ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமும் நான் ஒரு நாள் அவங்க தற்சமயமா நான் கஸ்டமர்ஸ் எல்லாம் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டெலிவரி போறேன். அவங்க வந்து சொன்னாங்க, நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து உங்ககிட்ட மட்டும்தான் நான் வாங்கிட்டு இருக்கேன், நான் வெளியில தோசை பட்டர்ஸ் வாங்கல, எனக்கு வந்து பெரியவங்க சப்போர்ட் பெருசா இல்லை, எல்லாம் கிராமத்துல இருக்காங்க, சென்னையில வந்து பெருசா சப்போர்ட் பண்ண முடியாது, இந்த குழந்தை வளர்ந்ததே உங்களோட ஃபுட்டை சாப்பிட்டுதான் அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு இட் வாஸ் லைக் வெரி எமோஷனல் ஃபார் மீ. அகைன் என்னோட குட்டி ஆசையா பெரிய ஆசையா தெரியாது, நிறைய பேருக்கு இந்த ப்ராசஸ் பண்ணாத ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத இன்கிரீடியன்ஸ் வந்து எல்லாரோட கிச்சன்லயும் இருக்கணும். ஒவ்வொரு கிச்சன்லயுமே இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ஐட்டம்ஸ் வந்து அவங்களோட கபோர்ட் இருக்கணும். ஒரு கிச்சனுக்கு ஒரு விமன் போறாங்க அப்படின்னா எல்லாமே லோ ஷெல்ஃப் லைஃபா இருக்கட்டும் பரவாயில்ல, பட் நம்மளோட ஃபேமிலியோட ஹெல்த்தி லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத ஒவ்வொரு விமனும் புரிஞ்சுக்கணும். சூப் பேக்கெட், இன்ஸ்டன்ட் சூப் பேக்கெட், ஸோ கட் பண்ணி தண்ணியில போட்டு இல்லை சுடு தண்ணியில் போட்டீங்க சூப் ரெடின்றாங்க. ஸோ அது எனக்கு வேணாம், அதை நான் வந்து தொடவே மாட்டேன். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கார்ப்ஸை வந்து கட் பண்ணிடுவாங்க. கார்ப்ஸ் வந்து ஆக்சுவலி கட் பண்ணக்கூடாது. ஸோ கார்ப்ஸ் வந்து என்ன போடுறாங்க, வெயிட் போடுதுன்னு நினைக்கிறாங்க. கார்ப்ஸ் ஆக்சுவலி இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் எனர்ஜி அண்ட் எமோஷன். நீங்க என்ன வெயிட் லாஸ் பண்ணாலும் என்ன டயட் எடுத்தாலும் கார்ப்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். 0 கார்ப்ஸ் ஒரு 5 days 6 days எடுத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். நம்ம எல்லாருமே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க நான் யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இருந்து இது ஃப்ரீயா தரேன் அது ஃப்ரீயா தரேன்னு சொல்லிட்டு நம்மளோட பாடியை வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு we have some nutritional benchmarks for every food, like ஒரு probiotic enzymes இருக்கட்டும், kind of different varieties of benchmark government has set it. So நீங்க homemade foodsல அதை ஆட் பண்ணும்போது it is reaching that benchmark. nutrition government ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னா அந்த பெஞ்ச்மார்க்ஸை ஹோம் ஃபுட்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை ரீச் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ இது ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நான் ஒரு சின்ன பேக்ரவுண்டோட சொல்றேன். இப்போ ஹெல்தி ஃபுட்டு அப்படின்னு தேடினாலே நம்ம எல்லாரும் என்ன கிடைக்குது அப்படின்னா சாலட் தான் கிடைக்குது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வாட் சாலட்? வாட் எவர் ஓகே, வெஜிடபிளா இருக்கட்டும், ப்ரோட்டீனா இருக்கட்டும், எக்கா இருக்கட்டும், இல்லை சிக்கனா இருக்கட்டும், வாட் எவர் சாலட் ஹெல்தி ஃபுட்டும் தேடினீங்கன்னா அதான் இருக்கு. பட் ஒரு ஹெல்தி பவுல் இல்லை ஒரு ஹெல்தி பிளேட் அப்படின்னா பேலன்ஸ்டா இருக்கும், நியூட்ரிஷன்ஸ் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து சின்ன வயசுலயே நம்ம படிச்சிருக்கோம், என்னன்னா half ஆஃப் த போர்ஷன் வந்து ஃபைபரா இருக்கணும், அது வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கணும், ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஃபில் ஆயிருக்கணும், ஒரு குவார்டர் வந்து கார்ப்ஸ் இருக்கணும், குவார்டர் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், ப்ரோபயோட்டிக் இருக்கணும். ஓகேவா? அப்படி நம்மளோட சவுத் இந்தியன் அறுசுவை விருந்தை யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ரைஸ் ஆப்வியஸா பாத்தீங்கன்னா ஒரு 3 வகையான பொரியல், ஓகேவா, ஒரு கூட்டு இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைஸ் வைப்பாங்க, அதுல வந்து குழம்பு இருக்கும், கறி இருக்கும், தயிர் இருக்கும், ரசம் இருக்கும். ப்ரோபயோட்டிக்ல வந்து 2 விஷயம் நம்மகிட்ட இருக்கு, ஒன்னு தயிர், இன்னொன்னு பிக்கிள். ஃபெர்மெண்ட் ஆனது தான் பிக்கிள், ஃபெர்மெண்ட் ஆனது தான் தயிர். ஸோ நமக்கு ஆக்சுவலி நம்மளோட ரெகுலரான ஃபுட்டே நமக்கு நல்ல விஷயம் தான் கொடுக்குது. பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த வெஜிடபிள்ஸ் பொரியல்லாம் சாப்பிடாம நமக்கு ஈஸியா இருக்கணும், கன்வீனியன்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரைஸை நிறைய சாப்பிட்டுட்டு பொரியல்லாம் விட்டுட்டோம். கரெக்டா? ஸோ கார்ப்ஸ் அதிகமா எடுக்கிறோம். இப்போ கார்ப்ஸ் அதிகமா எடுக்கிறனாலதான் அடுத்தடுத்த டிசீசஸ், தேவையான நியூட்ரிஷன்ஸ் நமக்கு போகல. அப்படி இருக்கிற போதுதான் நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எல்லாமே வருது. ஸோ ப்ராசஸ்ட் தாண்டி நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதையும் இருக்கும், அது எவ்வளவு சாப்பிட்றோங்கிறதையும் இருக்கு. பொரியல் 2 பொரியல் 3 பொரியல் ஒரு கூட்டு, இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க half ஆஃப் த பிளேட் இஸ் ஃபில்டு வித் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் ஆல்ரெடி டன். ரைஸ் கொஞ்சமா எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெல்லு சோறுன்னு சொல்லுவாங்க. நெல்லு சோறு வந்து வாரத்துக்கு 1 நாள் எடுத்துக்கிட்டு மில்லட் ரைஸ்
அந்த ரைஸே நீங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மில்லட் வச்சு ரைஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த நெல் உணவு நம்ம நார்மலா சாப்பிடுற காப்ஸ் தாண்டி வேற அந்த அறுசுவை உணவுல அறுசுவைனா ஒண்ணும் இல்ல. அறுசுவைன்னா என்ன இருக்கு? புளிப்பு, காரம், இனிப்பு, அததான் அறுசுவை. நம்மளோட ஆக்சுவலி ஒரிஜினல் நம்மளோட சவுத் இந்தியன் மீல்ல வந்து பாத்தீங்கன்னா 6 சுவையும் இருக்கும். பேலன்ஸ்டு பிளேட். ஆக்சுவலி இட்ஸ் அ பேலன்ஸ்டு நியூட்ரிஷனிஸ்ட் பவுல். அதுதான். அதை வந்து நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டு சோறை கம்மியா சாப்பிட்டுட்டு சைட் டிஷ் எல்லாம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பேலன்ஸ் நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளோட டூஃபை ஆப்லயுமே நம்ம அப்படிதான் வச்சிருக்கோம். நியூட்ரிஷன்ஸ் வேணுமா, பொரியல் 2-3 ஆட் பண்ணிக்கோங்க. கார்ப்ஸ்க்கு வந்து மில்லட் ரைஸ் எடுத்துக்கோங்க, இல்ல ரெட் ரைஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மில்லட்டும் வரகு இருக்கும், சாமை இருக்கும், திணை இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோபயோட்டிக் ரெகுலர் கர்டு. நீங்க ஒன்றும் பெருசா சோர்ஸ் பண்ணுவாங்க. ப்ரோபயோட்டிக் ரெகுலரா நம்ம பழக்கமே வந்து ரெகுலரா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சமா தயிர் எடுத்துக்கிறது தான். ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஊறுகாய் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அகைன் ஊறுகாய் இஸ் அ பிக் ப்ராசஸ்டு ஒன் இப்போ நம்ம டேஸ்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ராணிப்பேட்டையில இருந்து ஒரு உமன் ஆண்டர்பிரனர் கிட்ட இருந்து வீட்டுல ஹோம்மேட் உமன் பண்ண ஊறுகாய் வாங்குறேன். முடக்கத்தான் ஊறுகாய், லெமன் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, ராக் சால்ட், கட் பண்ண லெமன், ட்ரெடிஷ்னல் மெத்தட். அதுல எண்ணெயோ எதுவுமே கிடையாது, வேக வைக்க மாட்டாங்க, நேச்சுரல் ஃபெர்மெண்டேஷன் ஆனது. அதை வாங்கி நம்ம பண்றோம். So nutrition based அப்போ ஹோம்மேட் ஃபுல்லாலையும் we can reach. ஆமா, ஓகே ரைட். இப்போ இந்த நியூட்ரிஷன் பேஸ் நம்ம பேசணும். ஸோ இப்போ டூஃபி பொறுத்த வரைக்கும் we are delivering healthy foods and healthy lifestyles. இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினா, நார்மல் கொஸ்டினா வச்சுக்கோங்க. If someone is addicted to junk foods, processed food, preservatives, and Doofy wants to change it, like நம்ம ஏதாச்சும் ஒரு பவுல் கொடுத்து we have to convert them, what will you do? ஓகே, ஸோ இந்த தாட் எனக்குமே வந்துச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்கிற எல்லா கஸ்டமரும் ஜங்க் ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா டீடாக்ஸ் ஜூசஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இம்மீடியட்டா நான் அவங்களுக்கு வந்து என்னோட ரெட் ரைஸ் எடுத்துக்கோங்க, மில்லட் ரைஸ் எடுத்துக்கோங்கன்னா அவங்களால கண்டினியூவே பண்ண முடியாது. ஸோ ஆர்டர் பண்ணிடுவாங்க, அடிக்ஷன் மாதிரி இருக்கும். ஆர்டர் பண்ணிடுவாங்க, பட் அவங்களால என்னால 2 days மேல ஸ்டார்ட் பண்ண முடியல, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், என்னால கண்டினியூ பண்ண முடியலன்னு ஸ்டாப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் யோசிச்சு பண்ணதுதான் டீடாக்ஸ். ஸோ அவங்க ஆல்ரெடி இருக்கிற அசிடிட்டி அந்த பேஸ் லெவல் எல்லாம் நார்மல் பண்ணணுங்கிறதுக்காக டீடாக்ஸ் வந்து நீங்க இந்த பவுடர்லாம் வச்சு இல்லை, ரெகுலரான குக்கும்பர், ஒயிட் பம்கின், இந்த மாதிரி ஒரு 4-5 டீடாக்ஸ் நாங்க வச்சிருக்கோம். இஞ்சி, லெமன், ஜிஞ்சர் டீடாக்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டீடாக்ஸ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து அவங்கள ட்ரை பண்ண சொல்லுவோம். நீங்க வந்து உங்க ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் ஆகிட்டு உங்களோட பாடியை வந்து ரெகுலர் ஃபுட்டுக்கு மாறுங்க, வீட்டுல சாப்பிடுங்க. அடிஷன் டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. ஓகே, அவங்க ஹோம் ஃபுட்ஸ்ல இத ஆட் பண்ணிக்க சொல்லுவீங்களா? ஆமா, ஹோம் ஃபுட்ஸ்ல நீங்க ஆட் பண்ணுங்க. இதுல சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. ஓகே, ஒயிட் பம்கின் இருக்கு இல்லையா? ஸோ ஒயிட் பம்கின் ஜூஸ் குடிச்சீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது, சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் பெருசா வராது உங்களுக்கு. ஓகே, ஸோ அது வந்து ஒரு டீடாக்ஸ். உங்க பாடியில உள்ள என்ன கெட்ட விஷயம் என்ன இருந்தாலும் அது டீடாக்ஸ் பண்ணி கொண்டு வந்துடும். அதே மாதிரி லெமன், ஜிஞ்சர். ஸோ லெமனும் நல்ல விஷயம் தான், லெமன் ஜூஸ் கொடுப்போம், அது கூட சேர்த்தா பிளஸ் ஜிஞ்சர். ஸோ இந்த விஷயம். அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நீங்க ஒரு மீல் கிட்டாவோ போகாதீங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஆமா, ஓகே. ஸோ வெறும் ரெட் ரைஸ் மட்டும் வாங்கிக்கோங்க, வாங்கி ட்ரை பண்ணுங்க, உங்களால சாப்பிட முடியுதான்னு பாருங்க. நீங்க கிட்டா போறீங்க, அந்த அளவுக்கு கன்வீனியன்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்றோங்கிறதுக்காக. ஸோ எடுத்தோடனே நீங்க இதுக்குதான் மாறணும்னா யாருமே மாற முடியாது, நானா இருந்தாலும் மாறது கஷ்டம். ஸோ ஸ்லோ பை ஸ்லோவா நம்ம பண்ணுவோம். நமக்கு ஹிட் ஆயிடுச்சு, ஹெல்த் வேணுங்கிறது. ஸோ அப்போ டூ இட் ஃபார் யூ அகைன் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்னொன்னா ஸ்லோவா பண்ணுங்க, பொரியல்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கன்வீனியன்ட்டா பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ஆப். ஈஸி டு ஆக்சஸ் மெத்தட்ல, பிகாஸ் ஜங்க் ஃபுட் இஸ் ஈஸி. ஸோ அதே மெத்தட்ல இது பண்ணிடுறோம். ஓகே மேம், ஒரு கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமான கொஸ்டின் கேட்கிறேன். We are focused on revenue. Obviously, we have revenue. So apart from we are focused on health and women base. So அதனால இந்த கொஸ்டின் நான் கேட்கிறேன், எனி கஸ்டமர் ஃபீட்பேக் ஃப்ரம் டூஃபி சைட்ல இருந்து, இந்த மாதிரி உங்க ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து டிசீஸ் இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு, ஆர் என் லைஃப் ஸ்டைல இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எனி ஸ்டோரிஸ் ஆர் சம்திங் லைக் தட்? சக்சஸ் அதை பேஸ் பண்ணிருக்கு. ஸோ எனக்கு வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, அண்ட் அதுதான் என்ன இன்னும் டிரைவ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது ஒரு லைக் ஜக்லிங் பிட்வீன் பேலன்சிங் லைஃப், பேலன்சிங் எமோஷன், பேலன்சிங் ரெவென்யூ, அதையும் தாண்டி
ஒரு ப்ரெக்னென்ட் லேடி. ஸோ எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும்போது நேம் வந்து பிரியாங்கிற நேம் காமனா இருக்கும். ஸோ பிரியான்னு வரும். ஓகே, ஆர்டர் வந்துச்சா, ஆர்டருக்கு இந்த ஆர்டர் வந்துச்சா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி டெலிவரி பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த பிரியாங்கிற நேம் வந்து நிறைய இருக்கும் ஆர்டர்ஸ் வரும்போது. சி பிரியா, எஸ் பிரியா அப்படிலாம் இருக்கும். ஸோ லேடி வந்து எனக்கு அவங்க ப்ரெக்னெண்டா இருந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. ஸோ ரெகுலரா ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எங்கிட்ட ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே சொல்லலை. ஆர்டர் பண்ணுவாங்க, நாங்கள் டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 5 months கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் பண்ணல. ஸோ நான் அவங்கள ஃபாலோ பண்ணி கேட்டப்போ என்ன சொன்னாங்க, இல்லை நான் ஊருக்கு வந்திருக்கேன் அவ்வளோதான் சொன்னாங்க. அப்போவும் அவங்க அவ்வளோதான் சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே மேம், நீங்கள் திருப்பி வந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க, வி ஹாப்பி டு சர்வ் யூ அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க டெலிவரி முடிஞ்சு அவங்க ஷி வாஸ் இன் போஸ்ட் பார்ட்டம் அதில் இருந்தாங்க. அப்போவும் ஷி வாஸ் லைக் ஸ்டார்டட் ஆர்டரிங். அதுக்கப்புறமும் நான் ஒரு நாள் அவங்க தற்சமயமா நான் கஸ்டமர்ஸ்லாம் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டெலிவரி போகிறேன். அவங்க வந்து சொன்னாங்க, நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து உங்ககிட்ட மட்டும்தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். நான் வெளியில தோசை பட்டர்ஸ் வாங்கலை. எனக்கு வந்து பெரியவங்க சப்போர்ட் பெருசாக இல்லை. எல்லாம் கிராமத்தில் இருக்காங்க, சென்னையில் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ண முடியாது. இந்த குழந்தை வளர்ந்ததே உங்களோட ஃபுட்டை சாப்பிட்டு தான் அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு இட் வாஸ் லைக் வெரி எமோஷனல் ஃபார் மீ. இப்பவும் நான் அந்த தோசை தான் 6 மாசத்துல இருக்கப்பறம் நான் ஃபர்ஸ்ட் சாலிட் ஃபுட்டா கொடுக்க போறேன். ஸோ களி இதெல்லாமே வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ அவங்க ப்ரெக்னெண்டா இருக்கும்போது களி வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஸோ நம்ம குழந்தையை தாண்டி இன்னொரு ரொம்ப பாப்பா வயிற்றுல இருக்கும் போதே நம்மளோட ஃபுட்டை சாப்பிட்டு வளர்ந்துருக்கு. அண்ட் அப்போ வந்து நினைச்சேன், ஓகே நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணணும், இன்னும் நிறைய பேருக்கு இது மாதிரி சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி கிட்டனே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக கூட நாங்கள் ட்ரை பண்ணி கொடுத்துருப்போம். அவங்க சொன்னாங்க, இல்லை நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீங்கள் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல, ஸோ அதனால இப்படியே போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு விமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அபவ் அரௌண்ட் 55 years அண்ட் அவங்க வந்து விஆர்எஸ் வாங்குற பிளான்ல இருக்காங்க. அவங்க வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். ஸோ அவங்க கிட்ட அபவுட் நான் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் ரேண்டமா மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிஷியல் டேஸ்ல இருந்து எங்களுக்கு வந்து ஐடி ஜாப் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமா இருந்துச்சு. அண்ட் ஐடியில் உள்ள சம்பளத்தை வாங்கி அப்படியே வெளியிலேயே அடிக்கடி சாப்பிட்டு என்னோட ஹெல்த், என்னோட ஃபேமிலியோட ஹெல்த் எல்லாமே நான் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டனோன்னு எனக்கு கில்ட் ஃபீலிங்கா இருக்கு. இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு, அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ். அவங்க ஏன் விஆர்எஸ் வாங்குறாங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ்னால தான். ஆனால் அவங்க 55ங்கிறப்போ அவங்க அந்த மெனோபாஸை தாண்டி அவங்களால பெருசா லைக் சர்வை பண்றதை தாண்டி மெடிக்கல்ஸ்க்கு தான் அதிகமாக செலவு பண்றாங்க இப்போ. அண்ட் அவங்களோட கிட்டுக்குமே இப்போ பையன் வந்து இப்போ அகைன் ஹீஸ் இன் பெங்களூர், அவருக்குமே டயபெட்டிக் வந்துருச்சான். ஏன்னா பிகாஸ் இவங்க ரெண்டுமே டயபெட்டிக் அண்ட் அவங்களுக்கு ஃபேட்டி லிவரும் இருக்காமா அவங்க பையனுக்கு. ஸோ இது வந்து எனக்கு கேட்கும்போது ஓகே, அப்போ நம்ம வந்து தெரிஞ்சு நல்ல விஷயம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அகைன் இட் வாஸ் கிவிங் மீ எ ஃபீட்பேக். அவங்க சொன்னது என்னன்னா, நீ பண்றது நல்ல விஷயம், எல்லாத்துக்குமே சம்பாதிக்கணும், பிஸியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணுங்கிறத தாண்டி அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்டை கையில கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஃபேமிலியவே வந்து பார்த்துப்பாங்க. இல்ல அதை சொல்லித்தரவும் ஆள் இல்லை, எங்களுக்கு அது ஹிட்டும் ஆகலை, இப்போ நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணது நல்ல விஷயம் அப்படின்னு அவங்க வந்து பிளஸ் பண்ணாங்க. அண்ட் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்கள வந்து நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணது விமன் கிச்சன் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். சீனியர் சிட்டிசன்ஸ் இன்னைக்கு நான் காலையில கார்ல வரும்போது கூட ஒரு வயசானவர் வீட்டு ஃபுட்டு தோசை மாவு, ஹீ சிங்கிள் நவ். ஸோ இதெல்லாமே நீங்க எனக்கு கொடுக்கறது அவ்வளோ நல்லா இருக்குமா, உங்களுக்கு காட் பிளஸ் யூன்னு அவங்க வந்து பிளஸ் பண்ணது. ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு கனெக்டட். ஸோ ஓகே, நம்ம நல்ல விஷயத்தை தான் பண்றோங்கிறதுக்கான இவ்வளோ சிக்னல்ஸ் நமக்கு வந்து மணி கேன் ஏர்ன் வித் எனி பிஸ்னஸ். ஸோ நம்ம நல்ல விஷயத்த பண்ணணும், அது மூலமா சம்பாதிக்கிறோம்னா அது ஹாப்பி தான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த வார்த்தைகள்னால ஈடே கொடுக்க முடியாது. ஸோ இன்னொரு நான் ஏன் இந்த 3 இதையும் சொன்னேன்னா, சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. அண்ட் இட்ஸ் லைக் ரியல் ஸ்டோரி. ஒரு குழந்தையில இருந்து மிடில்ல ஒரு வயசான. ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் 360 டிகிரில இருந்து பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் போது ஓகே நம்ம பண்ணணும். You may get 360 degree challenges, but yes, obviously you are getting blessing from all sides. Yes. It's like a life cycle actually. எனக்கு சொல்லும்போது அதான் தோணுச்சு, ஒரு குழந்தையில இருக்கிறது, ஒரு மிடில் ஏஜ். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் உங்களை விச் அபார்ட் ஃப்ரம் தீஸ் 3 லைக் ஒன்னு இருக்கும்ல ஹிட்டிங்?
Something like ஸோ இன்னொன்று வந்து என்னன்னா வெரி பர்சனல். நான் இங்கே சொல்லும் போது அந்த பர்டிகுலர் கஸ்டமரை நான் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க இன்னும் என்னோட கஸ்டமராக தான் இருக்காங்க. ஐ ஸ்டார்டட் வித் ஒன் ப்ராடக்ட். அப்புறம் நான் நிறைய ப்ராடக்ட் R&D பண்ணி நிறைய ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது வந்து ஓகே இது கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ப்ராடக்ட் ஸ்டாப்பும் பண்ணியிருக்கோம். அப்படி நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐட்டம் வந்து ஆரஞ்ச் ஜூஸ். ஸோ இந்த ஆரஞ்ச் ஜூஸ் நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு கஸ்டமர் பர்சனலாக கேட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஜிம் போவார். ஹீ இஸ் ஆக்சுவலி டேக்கிங் சூப்பர் மார்க்கெட்ஸில் போய் ஒரு 4-5 பேக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஜூஸஸ். அதுதான் ரெகுலராக கன்சியூம் பண்ணுறாங்க. உங்களோட ஜூஸஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நான் ஆப்வியஸாக நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன், அதனால் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா ஜிம் போகும்போது எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆஃப்டர் போஸ்ட் ஜிம் ஒர்க் அவுட் ஜூஸஸ்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆரஞ்ச் ஜூஸ் ஓகே நான் என்ன சொன்னேன், எனக்கு ஏர்லி மார்னிங் டெலிவரி கிடையாது, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். சார் நான் உங்களுக்கு நைட்டு கொடுக்குறேன், பட் ஆனால் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ரொம்ப நேரம் தாங்காது, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட கசப்பு எடுத்துரும், அது ஒரு 2 hours தான் வரும். நான் சொல்லியே தான் கொடுத்தேன் அவங்களுக்கு. மேபி ஷீ டிட் கன்வே டு ஹர் ஹஸ்பண்ட், ஐ டோன்ட் நோ. அவர் வந்து அடுத்த நாள் காலையில் ஒரு மண்டே அந்த வீக் வந்து அவங்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஜூஸஸை வந்து ரீஃபில் பண்ணலை. காலையில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஜூஸ் வாங்கி வச்சிருக்கேன், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் எடுத்து குடிக்கிறாரு, கசப்பாக இருக்கு. கசப்பானா அவர் இரிட்டேட் ஆயிட்டார். அதுவும் மண்டே மார்னிங். லுக்ஸ் லைக் ஹி ஹஸ் ஹேவிங் சம் அதர் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எல்லாமே. 2 பேத்துக்கும் பயங்கர ஃபைட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அவங்க கிட்ட, நான் அவங்களுக்கு சொல்லி தான் கொடுத்தேன், நீங்க சொல்லிருக்கலாமே. இல்லம்மா நான் சொல்ல மறந்துட்டேன், நான் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன், அவர் கொடுத்து எனக்கு அவ்வளோ கத்து, நீங்க வந்து கசப்பு இல்லாம எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 100% பாசிபிள் இல்லை, அது ஆரஞ்சோட நேச்சர். நான் அதுல ஏதாவது ஆட் பண்ணேன்னா அகைன் ஐ வில் எண்டட் வித் ப்ராசஸ்ட் அண்ட் ப்ரிசர்வ்ட் ஒன். ஸோ என்னால ஆட் பண்ண முடியாது மேம், நீங்க பெட்டர் வந்து அவரை ஈவினிங் எடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுத்துக்கோங்க, ஐ கான்ட் ப்ராமிஸ் அதர் தன் தட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஷி ஆல்சோ ஹிட்டட் வித் என்னோட இந்த ரெஸ்பான்ஸ்லாம், என்னென்ன கஸ்டமரா கேட்கறேன் நீங்க பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சம் ஈகோ கிளாஷஸ் வந்துருச்சு. என்னால வேற எதுவுமே பண்ண முடியாது, நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரெகுலரா அவங்க கண்டினியூ பண்ணிருக்காங்க, ஜூசஸ் வாங்குறதும் ரெகுலரா பண்ணிருக்காங்க. ஒரு 2 years கழிச்சு, நான் இப்போ சொன்ன ஸ்டோரி வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு 6 monthல நான் சொன்னது 2002 எண்டிங்ல இல்ல 2003 ஸ்டார்டிங்ல, இந்த 23 ஸ்டார்டிங்ல நடந்தது. இப்போ ரீசெண்டா 2025 ஜூலைல ஷி கால்ட் மீ அகைன். அது வரைக்கும் அவங்க கிட்ட வாங்கவே இல்லை, நானும் பெருசா டிஸ்டர்பும் பண்ணல. ஏன்னா அவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது, அவங்களுக்காக நம்ம எதுவும் ப்ரிசர்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ப்ராசஸ் இல்லாதது, ப்ரிசர்வ் பண்ணாததான் கொடுக்கணும். எனக்கு வந்து இது ரொம்ப ஹிட் ஆச்சு. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து டயபெட்டிக் வந்துருச்சு. ஏன்னா பிகாஸ் ஹி ஹாஸ் கன்சியூம்டு ஜூஸ் இல்லை, சுகர் ட்ரிங்க் தான். அது கடையில் இருக்கிற எல்லாமே சுகர் ட்ரிங்க் தான், சுகர் ட்ரிங்க்ல கலர் போட்டு விற்கிறாங்க, அவ்வளோதான். அதை வந்து அவர் ஜிம் போய் எடுத்து என்ன பண்ண போகுது அது. அப்புறம் டாக்டர் சொன்னாங்களா, ரியல் ஜூசஸ் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா ஷி அகைன் கால்டு மீ. எனக்கு வந்து அதை எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்ணிருக்கலாமோ அவங்கள, இல்ல அவங்களுக்கு இன்னும் புரிய வச்சிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் வந்துச்சு. அப்போ நான் அவங்க கிட்ட கேட்டேன், இல்லை மேம் நான் அவங்கள ஃபாலோ பண்ணி நான் அவங்கள பண்ணியிருக்கணுமா? அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்க எத்தனை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வாங்கியிருக்க மாட்டாரு. ஏன்னா ஹி வாஸ் அடமெண்ட், அவருக்கு அந்த டேஸ்ட் அந்த கன்வீனியன்ஸ் வந்து தேவை இருந்துச்சு, அதனால குடிச்சாரு. ஸோ நவ் ஹி இஸ் டயபெட்டிக். இப்போ அந்த ஜூஸஸ் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து இன்கிரீடியன்ஸ் அவங்கள்ட்ட காமிச்சாங்க, இதுல வந்து எவ்வளோ % சுகர் இருக்குன்னு பாருங்க, ஸோ வாட் யூஆர் கன்சியூமிங் இஸ் நாட் அ ஜூஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீ ஸ்டார்டட் ஆர்டரிங் அகெயின். ஸோ அது வந்து எனக்கு இந்த மூமெண்ட்டை வந்து எனக்கு எப்படி எடுத்துக்கிறதும் தெரியல ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஷீ டோல், நோ இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லை, யூ ஆர் ட்ரைங் டு ஹெல்ப் மீ அவுட் வித் குட் ஐட்டம்ஸ். ஸோ நீங்க யாரு சொன்னாலும் மாறாதீங்க, நீங்க உங்களோட இதுலயே ஸ்டாண்ட்ல இருங்க. யா, ஸோ அவங்க அப்படி சொல்லும் போது ஓகே அகைன் இட் கேவ் மீ ஓகே, இட்ஸ் ஆல்சோ கிவிங் மீ a sign, you have to continue your own, you have to stick on to what we have planned. நம்மளோட கோல்ல நம்ம ஸ்டிக்கா இருக்கணும், எதுவும் யாருக்காகவும் எதுவும் மாறக்கூடாது, நம்ம எடுத்த விஷயம் அதுதான். ஸோ அதை தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். நவ் ஷீ இஸ் ஹாப்பி அண்ட் கண்டினியூவிங். அவங்களுக்கு இப்போ அந்த கருப்பு உளுந்த தோசை மாவு அப்புறம் டயபெட்டிக் suggest பண்ணிட்டு diabetics will be cured soon. Yeah. So we are in the final part now. So what is the next idea for Doofy? How are you going to expand that, and how do you want to help women on the south side?
ஃபைனல் அவுட்கம்ஸ் என்ன ஒரு ஸோ என்னோட பிளான் வந்து இப்போ சென்னை பிளே புக் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சென்னை பிளே புக் வந்து ஃபுல் சென்னையும் பிளான் பண்ணோம் நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ் அப்கமிங் டேஸ்ல. ஸோ அகைன் என்னோட குட்டி ஆசையா பெரிய ஆசையா தெரியாது, நிறைய பேருக்கு இந்த ப்ராசஸ் பண்ணாத ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லாரோட கிச்சன்லயும் இருக்கணும். ஒவ்வொரு கிச்சன்லயுமே இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ஐட்டம்ஸ் வந்து அவங்களோட கபோர்ட் இருக்கணும். ஒரு கிச்சனுக்கு ஒரு விமன் போறாங்க அப்படின்னா எல்லாமே லோ ஷெல்ஃப் லைஃபா இருக்கட்டும் பரவாயில்ல, பட் நம்மளோட ஃபேமிலியோட ஹெல்த்தி லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத ஒவ்வொரு விமனும் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத க்ளீன் கிச்சன் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ சென்னை ஸ்டார்ட் பண்றோம். If God is approved, we have to go beyond. I hope soon you're coming to this area. Yes, கண்டிப்பா. So finally, ஒரு rapid question மாதிரி வச்சுக்கலாம், just to wrap up. So you'll be following all negative foods you'll be cutting avoided. But specifically, ஒரு food you'll be cutting, junk foodல தொடவே மாட்டேன் அப்படின்னா அது என்னது? ஒண்ணுன்னா அந்த சூப் பாக்கெட், இன்ஸ்டன்ட் சூப் பாக்கெட். ஓகே, பிராண்ட் மென்ஷன் பண்ற சூப் பாக்கெட். ஸோ கட் பண்ணி தண்ணியில போட்டு இல்ல சுடு தண்ணில போட்டீங்க சூப் ரெடின்றாங்க. ஸோ அது எனக்கு வேணாம், அதை நான் வந்து தொடவே மாட்டேன். இது ஒரே ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் ஐ ஸ்டாப்ட். ஓகே. அண்ட் உங்க கம்ஃபர்ட் ஃபுட் when you are stressed? தோசை from ஆமா from துஃபை. சட்னி வித் இட்லி பொடி. ஓகே, சட்னி வித் இட்லி பொடி. I mean, normal idli podi. Normal idli podi, dosa with again coconut chutney. See, that's my favorite too. Takal chutney on light podi potu I will be eating. So one common health nutrition base or myth that you want to break. Okay. So நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கார்ப்ஸை வந்து கட் பண்ணிடுவாங்க. கார்ப்ஸ் வந்து ஆக்சுவலி கட் பண்ணக்கூடாது. ஸோ கார்ப்ஸ் வந்து என்ன போடுறாங்க, வெயிட் போடுதுன்னு நினைக்கிறாங்க. நோ, கார்ப்ஸ் ஆக்சுவலி இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் எனர்ஜி அண்ட் எமோஷன். ஸோ நீங்க என்ன வெயிட் லாஸ் பண்ணாலும் என்ன டயட் எடுத்தாலும் கார்ப்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். 0 கார்ப்ஸ் ஒரு 5 days 6 days எடுத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ கார்ப்ஸ் வந்து தேவை. ஓகே. ஸோ பீப்புள் டூ ஃபியர் சப்போர்ட் பண்றதுக்கு வாட் யூ டூ, லைக் எனி நியூ ஆஃபர்ஸ் இல்லை சம்திங் லைக் ஒரு கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எனி ஆஃபர்ஸ்? ஓகே. ஸோ ஆஃபர்ஸ்ங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட இது என்னன்னா, நம்ம எல்லாருமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேபி நீங்க நான் யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இருந்து இது ஃப்ரீயா தரேன் அது ஃப்ரீயா தரேன்னு சொல்லிட்டு ஆஃபர்ஸ் பின்னாடி போய் நம்மளோட ஹெல்த்தை வந்து ஸோ நம்மளோட ஆஃபர்ஸை வந்து நம்மளோட பாடியை வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ ஒரு ஒரு மில்க் ட்ரிங்க் ஒன்று வாங்கினீங்கன்னா ஒரு டப்பா ஃப்ரீ, உள்ள ஒரு பேட்டு ஃப்ரீ. என்னோட சின்ன வயசு ஸ்டோரி சொல்கிறேன். அந்த பேட்டுக்காக தான் நான் அந்த மில்க் ட்ரிங்க் வாங்கினேன். எனக்கு அந்த மில்க் ட்ரிங்க் எப்படி இருக்குன்னே தெரியாது. அந்த பேட் எனக்கு வேணும், எங்கள் அப்பாட்ட கேட்டால் வாங்கி தர மாட்டாரு. சரி, நான் இதை ஹெல்த்தியான ட்ரிங்க்னு சொல்கிறாங்களே, நான் அதை வாங்குறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மோஸ்ட்லி ஆஃபர்ஸ்க்கு போகாமல் நியூட்ரிஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியே நம்ம வந்து கொடுக்கணும். டூ இட் ஃபார் யூ அப்படிங்கிறத கொடுக்கணுங்கிறதுக்காக தான் என்னோட மோட்டோ. இதுதான் என்னோட ஃபியூச்சர் பிளானும். பட் கரண்டா ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா, இந்த பீரியட்ஸ் கேர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கூப்பன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அதை தாண்டி எனக்கு ஒரு 1 year வருது, 1 month நான் அச்சீவ் பண்றேன் அப்படின்னா ஒரு பேட்டர்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு பேட்டர்ஸ் ஃப்ரீ. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் பேட்டர்ஸ் அவங்களுக்கு அகைன் அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹெல்த்தி விஷயத்தை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். ஹெல்த். Yes. Okay. So final rapid question. So audience want to reach through you, so social media or website. How do they want to contact you? Maybe ஒரு சிலருக்கு அது டிஃபிகல்ட்டா இருக்கலாம். ஃபோன் யூஸ் பண்ணா நிறைய பேர் இருக்கலாம். கரண்ட்ல யூஸ் பண்றாங்க, பட் when it goes to so when you expand, do you have any idea on that? திருப்பி சொல்லுங்க, எப்படி ரீச் பண்றது? எப்படி ரீச் பண்றது? ஒரு சிலருக்கு அது காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம்ல, ஒரு ஆப் தாண்டி இல்ல வெப்சைட் தாண்டி. ஓகே. ஹவு டு ஒரு நார்மல் சஜஷன் மாதிரி? ஓகே. ஸோ ஆப் தாண்டி அப்படின்னா என்னோட டைரக்ட் ஃபோன் நம்பர் தான். ஸோ என்னோட ஃபோன் நம்பரை வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ அதில் வந்து வாட்ஸ்அப்ல டைரக்டாக கான்டாக்ட் வேணாம். ஓகே. ஸோ வேற எப்படி சொல்றது, நம்ம என் நம்பர்ஸ் இருக்கும், அவைலபிளா இருக்கும் வெப்சைட்ஸ்ல, ஆர் வில் பி நீங்க எதுல போடுறீங்களோ போட்டுக்கோங்க. அது ஆப்பை தாண்டி தான் அவர் கேட்குறேன். ஓகே, நான் திருப்பி சொல்றேன். அதை இல்லை, அந்த கொஸ்டின் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். So we are having apps and websites. So apart from உங்களை ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா how do the people, ஏன்னா சில பேருக்கு மேபி
when Doofy is expanding and coming to Chennai in the North Madras side, some people may not have Wi-Fi or may have, but apart from that, reach பண்ணனும் how they can. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரீச் பண்றதுக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆர்டர் போட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா டெலிவரி பண்ணிடுவோம். தட்ஸ் ஹவ் வி ஹேவ் டிசைன்ட். அண்ட் வெப்சைட்ல நம்மளை பத்தின டீடைல்ஸ் இருக்கும். அண்ட் ஆப்லேயே வந்து கஸ்டமர் கேர் இமெயில் ஐடி எல்லாமே இருக்கு. ஸோ அதுலயும் அவங்க ரீச் பண்ணலாம். அண்ட் அதை தவிர அதுல ஆப்லேயே ஃபோன் நம்பர்ஸ்லாம் இருக்கு, அதுலயும் அவங்க ரீச் பண்ணலாம். We will put that in a description for all the audience. Yeah. So yeah, thank you for all your informations, ma'am. It is like really ஒரு நியூட்ரிஷனோட பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. நீங்க சொன்ன எல்லாத்துல இருந்தும் நானும் கொஞ்சம் கத்துக்கிட்டு maybe I can follow healthy foods, I guess. Yeah, ma'am. So any last advice? Doofy சைடுல டூஃபியோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரே ஒரு அட்வைஸ் ஃபார் பீப்புள். யா, ஸோ இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு தேங்க்யூ. ஸோ என்னோட விஷயம் என்னன்னா, நீங்க டூஃபைல வாங்குறீங்க அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு விஷயம் நீங்க உங்க பாடிக்கு உள்ள எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டூ இட் ஃபார் யூ. இந்த மந்த்ராவை யோசிங்க. எக்ஸ்பைரி டேட்டை பார்க்குறீங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸையும் பாருங்க. ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக ஹியூமனோட லைஃப் வந்து கம்மியாகுது. ஒரு 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 பொருள் வந்து 2 இயர்ஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அதை வாங்கி நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புக்குள்ள போனோன்னா உடனே டைஜஸ்ட் பண்ணணும் எப்படி நினைக்கிறீங்க? உங்க பாடி இட்ஸ் லைக் டிஷ்யூஸ் அண்ட் இதுதான், அதுவும் டெண்டரான விஷயம். ஷெல்ஃப்ல 2 இயர்ஸா இருக்குது அப்படின்னா உங்க உடம்புக்கு போனா அன்னைக்கு நைட்டே அது டைஜஸ்ட் ஆகி வெளியே வரணும். அப்போ அது எவ்வளவு ப்ராசஸை கோத்ரூ பண்ணுது, எவ்வளவு பெயின் பாயிண்ட்டை கோத்ரூ பண்ணுது. உங்களோட ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கனுக்கும் வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பேசும். இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யோசிங்க. உங்க உடம்பு தான் உங்களோட கடைசி வரைக்கும் வரக்கூடியது. ஸோ எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் டூ இட் ஃபார் யூ. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்காக பாருங்க. டேஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் தாண்டி, ஆஃபர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் தாண்டி, கலரா மார்க்கெட்ல ப்ராடக்ட் இருக்குது, இதையும் தாண்டி உங்களுக்காக பாருங்க. என்ன பண்ணாலும் உங்களுக்காக பண்ணுங்க. செல்ஃப் சென்டர்டா இருங்க. Again, ending up with do it for yourself. Yes. Thank you so much, ma'am. Thank you. Thank you.